ஹாய்! நான் ஒரு குட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது மண் பானையில தண்ணி ஊத்தி வைப்போம் இல்லையா? ஃபில்டர் மாரி இருக்கும். அந்த மாரி தான் ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஆனா ஆக்சுவலி வந்து நானு பர்ச்சேஸ்க்காகவே போல. வேற விஷயமா போனேன். போகும்போது ஆன் த வேல பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போணும்னு சொல்லி, ரொம்ப நாளா இந்த ஃபில்டர் வாங்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அப்படி வாங்குனது தான் இந்த ஃபில்டர். அதாவது அவசரமா ஹரிபரியா வாங்கிட்டு வந்தாச்சு. நெறைய திங்ஸ் இருக்கு மண்ல செஞ்சதெல்லாம். எல்லாமே அழகழகா இருந்துச்சு. ஆனா எனக்கு டைம் இல்ல. இன்னொரு நாள் நான் விசிட் பண்ணி கண்டிப்பா வாங்க போறேன். இன்னைக்கு வந்து அர்ஜென்ட்ன்றதுனா ரொம்ப அவசரமானதுனால, நான் இந்த ஃபில்டர மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். பிகாஸ் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் இந்த மண்பானைக்குள்ள தண்ணி ஊத்தி வச்சோ, இல்ல மோர் ஊத்தி வச்சோ குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது நானும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் இத வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். இதோட விலை எவ்வளோன்னு கேட்டு பார்த்தபோது ரூ. 600 சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்பவே பேசி பேசி ₹400க்கு லாஸ்ட்டா வாங்கிக்கிட்டேன். வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அதில நான் மோர் ஊத்தி வச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சமா மோர் ஊத்தி வச்சிருக்கேன். நான் மோர் ஊத்தி வைக்கிற ஐடியா கிடையாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் வாட்டர் ஃபில் பண்ணி வைக்க போறேன். ஸோ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சமா மோர் ஊத்தி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பிளான் இருக்குன்னா, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் தண்ணி ஊத்தி வச்சுக்க போறேன். நீங்களும் இந்த பானையில தண்ணி வச்சு குடிச்சு பாருங்க. நல்லது உடம்புக்கு.